அது 9 லட்சம். அது 9 லட்சம். அது 3 அறிவு உள்ள பிராணி. அது ஜலத்தை தண்ணியில வாழக்கூடிய பிராணி. அது 9 லட்சம். அது மட்டுமல்ல, அது 3வது பிரிவு. 4வது பிரிவு இருக்கு, அதுதான் பறவை இனங்கள். உலகிலே உள்ள பறவை இனங்கள் எத்தனை இருக்கும்? பறந்து செல்லக்கூடிய பிராணி அது 10 லட்சம். 50 லட்சம் ஆகி போச்சுங்க. அப்படி அது 10 லட்சம். அடுத்தபடியாக மிருக வர்க்கங்கள். உலகில உள்ள 5வது பிரிவு, அதான் மிருக வர்க்கம். மாடு, யானை, புலி, குதிரை, இப்படி சொல்லக்கூடிய மிருக வர்க்கங்கள் அது 30 லட்சம். இந்த மனிதன் இருக்க, இந்த மனிதனும் அது 6வது பிரிவு. 6வது படத்தில் இந்த மனிதனும், இந்த 6வது பிரிவாகிய இந்த மனிதனும் 4 லட்சம். ஓஹோ, ஆக 84 எறும்புகளை 84 லட்சம் ஜீவர்களுக்கும் படிகளுக்கும் பரமனின் புரியுது அவருக்கு. அதனால் அப்பே வந்து மறுபடியும் நாங்க ஆயிடுச்சு. அதனால் அதுக்குதான் அந்த கல்லில் தேரிக்குது. இந்த கல்லில் தேரிக்க கருணை சொன்ன பாரு, இவர்கள் எல்லோருக்கும் படி எடுப்பேன் அன்றாடும். அதற்கு மட்டுமல்ல, சாதாரணமான ஒரு பாறாங்கலை அதை உடைத்தால் அது உள்ளே இருந்து ஒரு தவளை வெளியே வரும். ஓஹோ, என்ன அதுக்கு பேர் இல்லடா? சேரை. சேரை. ஆமா, நானும் பாத்தீங்கன்னா பாறை ஓடிக்கும் போது நிறைய. ஆமா, பார்த்தால் உள்ளே குதித்து வெளியே ஓடி வரும். அதுக்குத்தான் இந்த பரம இருக்கிறாரு. இந்த கல்லில் உள்ள தேரைக்கு கருணையும் தந்து ஒரு முறை இந்த வல்லாளர் இருக்கிறார் பிள்ளையா வந்து, இதே திருவண்ணாமலை வல்லாளர் நான் பிள்ளையா வருது. அதனால்தான் கல்லில் உள்ள தேரைக்கு கருணையும் தந்து வல்லாளர் பிள்ளையா விளக்கு முறை அவருக்கு. அது மட்டும் இல்ல, அதிகமாக வார்த்தை போக கூடாது. அது மட்டுமா, நான் வல்லாளர் பிள்ளையாக வல்லாளர் பிள்ளையாக வந்து பிள்ளையாக பிறந்து திரு வண்ணா மருதல் நன்னா வருபர வான்பதி ஆளை விடுத்து அச்சுத பெருமானுக்கு ஆழி என்பாய் கொடுத்து என்னை கோரி யார் அந்த எம்பெருமான் நாராயணன் என் மைத்துனர் அவர் என்னை கோரி தபத்தை செய்தார். அவர் எப்படி செய்தார்? எப்படி 1000 தாமரை மலர் கொண்டு வந்து என் அடிலே செய்ய சிவனுக்கு முன்பாக ஒன்றாகத்தானே அதை என் பாத்திர போட்டு 1000 தாமரை மலை கொண்டு அர்ச்சனை செய்தார். யாரு? பகவான். அப்படி செய்ய உடனே நான் பார்த்தேன், இந்த நாராயணனை சோதிக்க வேண்டும் சொல்லி ஒரு மரத்தை மறைத்து விட்டு ஒரு மலரை மறைத்த உடனே 999 மலரும் அர்ச்சனை ஆகிவிட்டது. கடைசியில் பார்த்தா ஒரு மலர். ஐயோ நாராயணா, ஐயோ பரமோனே, இன்னும் ஒரு மலர் குறையுது, நான் என்ன செய்வேன்? கடைசியில் 1000 மலரை கொண்டு அர்ச்சனை செய்ய எண்ணிய எனக்கு ஒரு மலர் குறைகிறது என்று சொல்லி இந்த எடுத்து போக கூடாது, பூஜை கூடாது. உடனே பார்த்தாரு நாராயணன், மலர் போன்ற தனது விழியை ஒரு ஆயத்தை எடுத்து அதை பயிர்த்து வைக்க அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தார். யாரு? நாராயணன். உடனே கரங்களை கண்ணுகிட்ட கொண்டு போறாரு. அந்த கண்ணுகிட்ட கொண்டு உடனே திடீர்னு நான் தோண்டி விட்டேன். தோண்டி வைத்தேன். சொல்லுங்க, அந்த ஒரு மலரை மறுத்து நான் தான். உங்கள் பூசணை எப்படி இருக்குது என்பதை சோதிப்புக்காக வேண்டித்தான் நான் அந்த மலரை மறுத்தேன். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு என்ன வேண்டும் கேள், கொடுக்கிறேன் என்று நான் கேட்டேன். அதுக்கு நாராயணன் சொன்னார், துஷ்டருக்கு ஏற்ற சிஷ்ட பரிவாரம் செய்ய வேண்டும்.
மகன் கேட்ட சித்தபரிவாரம் அதற்காக தகுந்த ஆயுதத்தை கொடுத்தால் போதும் என்று கேட்டார். உடனே அண்ணனுக்கு அப்பொழுது அந்த அச்சுத பெருமானுக்கு நான் நினைவு கொடுத்தேன். மகா சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை கொடுத்தேன். சக்கரம் நான் கொடுத்திருக்கேன். அந்த பகவானுக்கு சங்கு இருக்கிறது. அந்த சங்கானது பஞ்சரன் என்று சொல்லக்கூடிய குருபுத்திரன் அவரை கொண்டு போற பஞ்சரன் சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே மறைந்த அந்த அசுரனை வென்று அவனுடைய எலும்பு கொடுப்பாரு. அந்த பஞ்சரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனுடைய எலும்பு கூடு அதை சங்காக என் மைத்துனர் கையில ஏந்தினார். யாரு? மைத்துனர். அதுங்களா பஞ்சரன் சொல்லக்கூடிய அரக்கனுடைய எலும்புதான் சங்கு. நான் கொடுத்த சுதர்சனம் சக்கரம். அப்படி அச்சுத பெருமானுக்கு ஆழி என்பாய் கொடுத்து ஆனை புலித்தோல் அரவாபரணன் நான் மதியால் வந்து தீர்த்தேன். அது போனாலும் போகட்டும். அது மட்டுமா அது நலன் கொடுக்கும் நாமாச்சி அதனால் இப்பொழுது எந்த நேரமும் சக்தி இல்லையா சிவம் இல்லை, சிவம் இல்லையா சக்தி இல்லை என்ற வழக்கம் உண்டு. சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் இந்த உலகத்தை நாங்கள் நீங்க முடியும். என்னை விட்டு சக்தி சிறுபாடு பெருகின்றார். அதனால் அவன் இல்லாமல் எந்த வாக்கியம் நான் செய்ய முடியும். சீக்கிரமாக உண்மையோடு நான் அடுத்து அப்படியே ஆகட்டுமே. பகவதி எப்படி என்றால் பகவதி பரம கடவுள் வாங்கி கொடுக்குறா இல்லையா? கத்தாது வாங்கி கொடுங்க வச்சுக்கா. கொடுக்கும்போது குடிக்கல. இப்ப கேட்டது எடுத்து தருவாரு. வாங்கி Thank you.
மூக்க வச்சு விடு கொஞ்சமா வச்சு விட கொஞ்சமா வச்சு விடு வாங்கிக்கலாம் கொடு போச்சே சபையில ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் விளக்கம் அறிந்தாயா? சொன்னதான் தெரியும். ஓங்கு உலகம் எல்லாம் தாங்கும் தயாபரியால் என்னுடைய பெயர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி. ஆதிபரா சக்தி ஆதிபரா சக்தி என்ன ஆதிபரா சக்தி சாமிடா அம்மாடா இல்ல எங்க அம்மாடா அம்மாடா எங்க அம்மாடா அது அப்பா பேசுறேன் அம்மா எங்க அம்மா ஏய் அம்மான்னு சொல்ற போது அம்மான்னு சொல்லு அம்மா ஏய் அம்மாடா அம்மான்னு சொல்றடா அம்மான்னு சொல்றா வாங்க அம்மான்னு சொல்றா நான் கேக்குறேன். அப்படி ஓங்க உலகம் எல்லாம் நாங்க தயாபரியால் ஓம் சக்தி என்று சொல்ல இருக்கிறேன். இந்த உலகத்திலே முதலாக நான் எப்படி பிறந்தேன் விளக்க தெரியுமா? மாலாய் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகம் ஆகப்பட்டது பெருத்த கோழி முட்டை வடிவத்தில் இருந்தது. அப்படி கோழி முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் பார்த்து விட்டால் முட்டை ஆகப்பட்டது ஓம் ரீம் என்று சொல்லி ஓடி ஓடி இரண்டாக பிளக்கிறது. அப்படி இரண்டாக பிளக்கக்கூடிய நேரத்திலே
மேல இருக்கக்கூடிய ஓடு ஆகப்பட்டது ஆகாயமாகவும் கீழே இருக்கக்கூடிய ஓடு ஆகப்பட்டது பூலோகமாகவும் இடையில இருக்கக்கூடிய கருவு ஆகப்பட்டது இந்த பாராய் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உருவாக்கப்பட்ட அத்தனை பொருள்கள் ஆகும். இப்படி இருந்து அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய கருவில இருந்து நான் எப்படி பிறந்தேன்? ஓங்கார காளியாக உபதரித்தேன். அப்படி ஓங்கார காளியாக அவ்வாறு உருவத்தோடு பெருத்த மேனி, கருத்த உருவம், விரித்த ஜடை, கோரை பல்லு, நெற்றி கண்ணு, என்னுடைய கரத்திலே பம்பை, உடுக்கை, சாட்டை, வேல், சூளம், ஆயுதம் என்று சொல்லக்கூடிய எத்தனை ஆயுதத்தோடு அகோர உருவத்தோடு நான் பிறந்திருக்கிறேன். 3 கண்ணா? ஆமா. உனக்கா? ஆமா. சரி அம்மா, நீ குறுக்க போவாத. அப்படி அகோர உருவத்தோடு நான் பிறந்திருக்கக்கூடிய நேரம் உலகமாகப்பட்டது கருத்து நீர்மயமாக இருக்கிறது. இந்த நீர்மயமாகப்பட்டது ஒரு நாள் தருணத்திலே நீராகப்பட்டது வற்றி பெருத்த மணல் மேடாக தென்படுகிறது. அப்படி மணல் மேடாக தென்படக்கூடிய நேரத்திலே நான் பார்க்கிறேன், நான் பெண்ணாக பிறந்தேன், அகோர உருவத்தோடு பிறந்தேன். இருக்கக்கூடிய நேரத்திலே எனக்கு காமமாகப்பட்டது அதிகமாகிவிட்டது. சரிம்மா. அப்படி அதிகமான உடனே என்ன செய்தேன் தெரியுமா? தனக்கென்று ஒரு துணை வேண்டும், தனக்கென்று ஒரு ஆடவர் வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த மணலை 3ஆக பிரித்து முதல் பாகத்திற்கு உருவத்தை செய்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்த்தத்தை தெளித்து கருத்தில் இருக்கக்கூடிய பிரம்புக்கோளால் உயிர் கொடுக்கிறேன் தட்டி எழுப்புறேன். சரிம்மா. என்னவென்று? நாதா எழுந்து வாங்கள் அப்படி என்று சொல்லி நாதா என்று எழுப்புகின்றேன். அப்படி எழுப்பக்கூடிய நேரத்திலே பார்த்து விட்டால் இந்த உருவமாகப்பட்டது என்னவென்று எழுந்தார்? அம்மா அம்மா அம்மா. ஒரு உருவம் அம்மான்னு வந்துச்சு. அப்படி அம்மா என்று எழுந்து விட்டார். அம்மா என்று எழுந்த உடனே ஒரு பிள்ளை ஆகி விட்டார் என்று சொல்லி பிடிச்ச எங்க அமுத்தின? எங்க அமுத்தின? அரசு மரத்தில் அமுத்திட்டேன். ஓ பிள்ளையாரா? ஓ பிள்ளையார். சரி. முதலாக பிறந்ததே இந்த பிள்ளை யார்? ஓஹோ. அதனால அவருக்கு பேர் என்ன? பிள்ளையார். ஆமா. 2வது முறையாக உருவத்தை செய்யக்கூடிய நேரம் அந்த உருவத்தனக்கு துணையாக வருவாரா என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்திலே பார்த்து விட்டால் அவர் என்ன செய்யறாரு? தங்கா 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 என்று எழுகிறார். ஒரு அண்ணன் ஆகிவிட்டார், மாலாகிய மகாவிஷ்ணு. தனக்கு அண்ணன் ஆகிவிட்டார் என்று சொல்லி 3வது முறையாக உருவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் மணல் ஆகப்பட்டது பெருத்து குழவி கல்லை போல உருண்டு உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மணலை கொண்டு உருவத்தை செய்து இதுக்கு உயிர் கொடுத்தா எனக்கு துணியா வருவாரா என்று சொல்லி என்ன செய்த அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் எப்படி எழுகிறாரு? பெண்ணே என்று எழுகிறார். யாரு? அவர்தான் பரமக்கடவுள். அப்படி பெண்ணே என்று இழந்தவரு எப்படி நிக்கிறாரு? எப்படி இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் நிக்கிறாரு. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பெருத்த உருவமாக இருக்கிறாரு. இவர் உருவத்தை பார்த்த உடனே மாலாகிய மகாவிஷ்ணு இவர் உருவத்தை பார்த்து பயந்து ஓடுறாரு. ஏன்? எதுக்கு? பெருத்த உருவமோடு ஆகாயத்துக்கும் பூமிக்கு நின்றா அவர் பார்த்து பயராது இருப்பாரா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் பார்த்து பயந்து ஓடிய உடனே இந்த பரம கடவுள் ஆகாயத்துக்கு பூமிக்கு நின்றவரு என்ன பார்த்து இவரு பயந்து ஓடுறாரு. சரிம்மா. கருத்த உருவம், பெருத்த மேனி, விரித்த ஜடை, கோரை பல்லு, நெற்றி கண்ணு, கரத்தில் எத்தனை ஆயுதங்களோடு பிறந்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த பெண் ஆகப்பட்டவள் அகார உருவத்தோடு இருக்கிறாளே அப்படி என்று சொல்லி என்னை பார்த்து இந்த பரம கடவுள் பயந்து ஓடுறாரு. சரிம்மா. அப்ப நான் சொல்றேன், சாமி நீங்க போகாதீங்க, எனக்கு துணை வர வேண்டும், எனக்கு ஆண் துணையாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி உங்களை நான் ஒப்பனை செஞ்சிருக்கிறேன், நீங்க போகாதீங்க அப்படின்ற. சரிம்மா. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே பார்த்து விட்டால் பரம கடவுள் என்கிட்ட கேட்கிறாரு, என்னன்னு? என்னுடைய அண்ணாராக பிறந்தா இருப்பாரு மாலாகிய மகாவிஷ்ணுடைய சூழ்ச்சியால அந்த பெண்ணிடத்துல சேர்த்தது உண்டாரா பொம்பளை கிட்ட நெத்திக்கண்ணு இருக்க கூடாது. அவகிட்ட நெத்திக்கண்ணு இருக்குது. நெத்திக்கண்ணை திறந்து பார்த்தா பொம்பளை புத்தி கொடக்கழுத்துல, பொம்பளை புத்தி கொடக்கழுத்துல அவசரமான புத்தி. நெத்திக்கண்ணை திறந்து பத்தனை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா. அவகிட்ட இருக்க கூடாது. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவகிட்ட இருக்கப்பட்ட நெத்திக்கண்ணை நீ சீக்கிரமா வாங்கிக்க. ஓஹோ சரிம்மா. அப்படி என்று சொல்லிய உடனே என் கணவர் கேட்கிறாரு, பரம கடவுள் உன்னை திருமணம் செய்யணும்னா உன் இடத்துல இருக்கப்பட்ட நெத்திக்கண்ணை எனக்கு சீதனமா கொடு. சீதனமா கொடுத்தது உண்டு, ஆனால் உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், இல்லைன்னா முடியாது அப்படின்றாரு. அப்படி சொல்லி உடனே நான் பாக்குறேன் தனக்கு ஆண் துணை தான் வேண்டும், நெத்திக்கண் தனக்கு தேவை கிடையாது அப்படி என்று சொல்லி கண்களை பறித்தேன், கணவருக்கு கொடுத்தேன். அப்படி கொடுத்த உடனே கணவராகப்பட்டவர் நெற்றிக்கண்ணை பொருத்திக்கினாரு. அப்படி பொருத்திய உடனே இந்த நெற்றிக்கண்ணை எடுத்தனல்லவா இந்த நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய உதிரமாகப்பட்டது வலிங்கோடி வருகிறது. அப்படி வலிங்கோடி வரக்கூடிய நேரம் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய பூலோகத்தில் ஒரு துளி விழுந்து அதை உண்டானால் இந்த உலகத்திற்கு தீங்கு என்பது ஏற்படும் என்று சொல்லி மாலாகிய மகாவிஷ்ணு என்ன செய்தார் தெரியுமா? இருக்கப்பட்ட மண்ணை எடுத்தாரு, வச்சு அமுத்திட்டாரு. சரிமா. அப்படி அடிச்சிய உடனே என்னை போல மாங்கல்ய பெண்கள் வைக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய குங்குமமாக மாறியது. ஓஹோ ஆமா சரிமா. அப்படி மாறிய உடனே கணவருக்கு நெற்றிக்கண்ணை கொடுத்த நல்லவா அவருக்கு என்ன பேர் தெரியுமா? சொல்றேன்.
அவருக்கு என்ன பேர் தெரியுமா? முக்கண்ணன். முக்கண்ணன். ஆமா. ஓஹோ. முக்கண்ணன் தனக்கு பாரி மூச்சுக்கணன் என்ற ரூபி. மூச்சுக்கணன் என்றால் யாரு? யாரு? மூச்சுக்கனா யாரு? தெரியலையம்மா. விநாயக பெருமானுக்கு இன்னொரு பேரு மூச்சுகன். மூச்சுகன். முக்கண்ணன் தனக்கு பாரி மூச்சுக்கணன் என்ற ரூபி. அடுத்த பிரிவிலே அவர் கண்ணு கொடுத்தன் அல்லவா? கொடுத்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? எனக்கு முன்பதாக நின்றாரு. நின்ற உடனே நெற்றிக்கனை திறந்து பார்த்தாரு. எரிபொறியாகப்பட்டது வந்தது, என் மேல் பட்டது, என்னை எரிச்சு சாம்பலாக்கிட்டாரு. சரி, அப்புறம் அப்படி எரித்து சாம்பலாக்கிய உடனே நான் என்ன நினைச்சு இவர் உற்பனை செஞ்சேன்? தனக்கு ஆண் துணை வேண்டும் என்று சொல்லி நான் உற்பனை செஞ்சேன். ஆனா எரித்து என்ன சாம்பல் ஆக்கிட்டாரு. என்ன சாம்பல் ஆக்கிய உடனே தனக்கு எப்படி ஆண் துணை வர வேண்டும்? நம்மளுக்கு எப்படி துணை இருப்பாரா? இருப்பாரா இருக்க மாட்டாரா? எப்படி சொல்லுமா? இருப்பாரு கண்டிப்பா. அவர்தான் என்ன எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாரு. சரி, உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு? சாம்பல் ஆக்கிய உடனே மறுபடியும் என்ன செய்தாரு தெரியுமா? தட்சணாபுரி ஆளக்கூடிய தட்சகனுக்கு தரணிக்கும் என்னை பிள்ளையாக தாட்சாயணி என்ற உருவத்தை அங்க பிறக்க வைக்கிறாரு. சரி, அங்க பிறக்க வைத்து இளமை பருவத்தை விடுத்து வளர்ந்த பருவம் அடைகின்றேன். வளர்ந்த பருவத்தை அடையக்கூடிய நேரத்துல இருவருமாக காதலால் ஒன்று சேர்றோம். சரிம்மா. காதலால ஒன்று சேர்றீங்க. ஒன்று சேர்றோம். ஒன்று சேர்ந்து எனக்கு தாய்க்கும் தகப்பனுக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் என்ன இட்டுன்னு போயிட்டார கண்ணு. எங்கிட்டு போயிரு? அந்த காலத்துல ஒரு பிள்ளையும் பையனும் போயிடுறாங்கல்ல, லவ் பண்ண உடனே கூட்டிட்டு போயிடுறாங்கல்ல. அது மாதிரி முத உலகத்தை கத்து கொடுத்தவங்களே நாங்க தான். அம்மாவா தர தர தரன்னு பரமசிவன் ஈத்தினே போயிட்டாரா? தர தரன்னு ஈத்தினு வரல, கை பிடிச்சிட்டாட்டு வந்துருப்பாரு. வாங்க அந்த அம்மாவை பேச விடுங்க. அப்படியே என்ன கூட்டின்னு போயிட்டாரு. நாங்க இருவருமாக காதலால ஒன்று சேர்ந்து அந்த தாய் பேச்சையும் தந்தை பேச்சையும் கேட்காத நாங்க ஓடுகாலி ஆயிட்டோம்டா. அப்படி இருந்தாலும் கைலமலை மேட்ல இருக்கிறோம். அந்த நேரத்துல என் தாயாரும் தந்தையாரும் மகள் போய்விட்டாலே பார்க்கணும்னு சொல்லி சீர்வரிசையோடு வராங்க. வந்து கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாரு, ஐயா பரமக்கடவுளே வாங்க ஐயா. எங்க அம்மா கூப்பிடுறாங்க, மகளே தாட்சாயினி. வெளியே வாசல் நின்று கூப்பிடுறாங்க. வெளியே நின்று கூப்பிட்ட உடனே முறையோடு திருமணம் செஞ்சிருந்தா அம்மா வாங்க அப்பா வாங்கன்னு வரவேற்றிருப்பேன். நாங்க தான் இப்படி ஓடுகலையா வந்தோமே. அவங்க முகத்துல முடிப்பதற்கே எங்களுக்கு வெக்கம். சரி, அதனால அப்படியே மௌனமா இருக்கிறோம். அந்த நேரத்துல எங்க அப்பா பாக்குறாரு, கோபமாகப்பட்டது அதிகமாகிறது. இந்த பரமக்கடவுளுக்கு தனக்கு மரியாதை கொடுக்கவில்லையே அப்படி என்று சொல்லி இருவர் திரும்பி போயிட்டாங்க. சரிம்மா. போயிட்டு என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய நாட்டிலே தட்சணாபுரியிலே ஒரு யாகத்தை செய்கிறார்கள். ஆமா, என்ன யாகம்? மரண யாகம். என் கணவராக விளங்கக்கூடிய பரமக்கடவுள் மடிய வேண்டும், மகள் விதவையாக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு யாகத்தை செய்கிறாரு. அப்படி யாகத்தை செய்யக்கூடிய நேரத்துல எங்க செய்யறாரு தெரியுமா? அந்த யாகம் நிறைய ஆடுவாங்க ஆடுறாங்களா இல்லையா? அந்த யாகம் செய்யக்கூடிய இடம் கணக்களம் என்று சொல்லக்கூடிய ஒரு கங்கை கரையோரத்திலே யாகசாலை ஏற்படுத்தி அங்க யாகத்தை செய்கிறாரு. அப்படி யாகத்தை செய்யக்கூடிய நேரம் என் கணவருக்கு கைலமலை மேட்டிலே உயிர் போகும்படியாக உடல் ஆகப்படும் தணல் விட்டு எரியுது.